இங்க இந்த பொண்ணோட அம்மா அப்பா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்க ஸ்கூல்ல ஒரு பையன் குட்டி குட்டி மேஜிக்ல பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். அந்த பையனை பார்த்ததுமே இந்த பாப்பாக்கு பிடிச்சு போயிடுது. அவனும் இந்த பொண்ணு கிட்ட வந்து மேஜிக்ல பண்ணி காட்டுறான். ரெண்டு பேரும் பழகி ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் காசுலாம் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு ஸ்டுடியோக்கு போய் ஒன்னா ஜோடியா நின்னு போட்டோவை எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபரும் எனக்கு 5 ரூபாய்லாம் பத்தாது, எனக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டு போட்டோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேர்த்து வச்ச மொத்த காசை கலெக்ட் பண்றாங்க. அந்த குட்டி பையன் காசு பத்தாம வீட்டுல இருந்து முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஒழுங்கா மொத்த காசை கொடுத்துட்டு போட்டோ வாங்கிக்கோங்க, அப்படி இல்ல நீங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்ததை உங்க அம்மா அப்பா காமிச்சிருவேன் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பாப்பாவை தப்பா போட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறான். இந்த குட்டி பாப்பா லேட்டா வீட்டுக்கு போனனால அவன் அம்மா செம்ம அடி அடிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கே அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சொன்னா கொன்னி போட்டுருவாங்கன்னு இந்த விஷயத்த மறைச்சிடறா. அந்த ஆள்கு இது அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவானு பயத்திலேயே இந்த குட்டி பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியானதும் அந்த பையன் ஜாலியா வழக்கம் போல மேஜிக்ல பண்ணி காமிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த போட்டோகிராஃபர் வந்து உங்க போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க, பதிலுக்கு நீ மட்டும் என் கூட வான்னு இந்த குட்டி பாப்பா மட்டும் கூப்பிடுறான். அப்படி வரமாட்டேன்னு அடம் பிடிச்சுனா நீங்க ரெண்டு பேர் எடுத்த போட்டோவை ஸ்கூல்ல ஒட்டி வச்சிருவேன் பிளாக்மெயில் பண்றான். வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூடவே போயிடுறா. அவ அம்மா மட்டும் ஜாலியா சிரிச்சு பேசியிருந்தா இந்த குட்டி பொண்ணு உண்மையை சொல்லியிருப்பா, இந்த பிரச்சனையும் நடந்திருக்காது.